9th CBSE Mathsல Chapter 2 Polynomials பார்க்குறோம். அதில் first exercise number 2.1ல first sum. அதில் first subdivision. Questionல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த இருக்கக்கூடிய கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷன்ல எது வந்து polynomials in one variable அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இன்கேஸ் இந்த பாலினாமியல் இல்லைன்னா ஏன் இல்லை அப்படிங்கிற ரீசன் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது ஒரு இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனே எடுத்துக்குவோம். 4x² - 3x + 7. இப்போது இதில் வேரியபிள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வேரியபிள்ஸ். ஓகே, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்ன்றது என்னது? எக்ஸ்பிரஷனில் இருக்கக்கூடிய அல்ஃபபெட்ஸு. அல்ஃபபெட்ஸ் என்னது? A to Z வரலையும் ஏதாவது ஒரு அல்ஃபபெட் வந்துச்சுன்னா அதை நம்ம வேரியபிள் சொல்லுவோம். இந்த வேரியபிளோட பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஹோல் நம்பராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பாலினாமியல். அப்போ எதெல்லாம் பாலினாமியல் இல்லை அப்படின்னீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதோட பவர் வந்து மைனஸில் வந்துச்சுன்னா இது பாலினாமியல் கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம், இதோட பவர் வந்து ஃப்ராக்ஷனில் வந்துச்சுன்னா இதுவும் பாலினாமியல் கிடையாது. சப்போஸ் இந்த வேரியபிள்ஸ் வந்து ரூட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அதுவும் பாலினாமியல் கிடையாது. இந்த வேரியபிள்ஸ் டினாமினேட்டரில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கிறது இப்படி வந்துச்சுன்னா டினாமினேட்டரில் வேரியபிள் வந்தால் அதுவும் பாலினாமியல் கிடையாது. இப்போது இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம்மில் இருக்க எல்லா எக்ஸ்பிரஷன்லேயுமே எது பாலினாமியல் எது பாலினாமியல் இல்லை அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் நம்ம எடுத்துக்கலாம். அது பாலினாமியலா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். பாலினாமியல் அப்படின்னா அதுக்கும் ரீசன் சொல்லணும், பாலினாமியல் இல்லை அப்படின்னா அதுக்கும் ரீசன் நம்ம சொல்லணும். பாருங்க, இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் வேரியபிள்ஸ் இருக்கா, அதோட பவர் எல்லாமே என்ன இருக்குது? ஹோல் நம்பர்ஸ் தான். பவர் வந்து ஹோல் நம்பர்ஸில் இருந்துச்சுன்னா அது பாலினாமியல். இப்போ பவர் 2 இருக்கு, இங்கே வேரியபிளோட பவர் 1 இருக்கு. ஸோ இது வந்து பாலினாமியல். ஓகே, நம்ம என்ன ரீசன் சொன்னோம்? அதோட பவர் வந்து ஹோல் நம்பரில் இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ இது பாலினாமியலான்னு கேட்டிங்கன்னா இதுவும் பாலினாமியல் தான். ஒன்லி நம்ம பாலினாமியல் இல்லையா அப்படின்றத நம்ம எதை வச்சு டிசைட் பண்ணுறோம்? வேரியபிள்ஸை வச்சு தான் டிசைட் பண்ணுறோம். இப்போ வேரியபிளோட பவர் வந்து என்னவா இருக்குது? ஸ்கொயராக இருக்குது. ஸோ இதுவும் ஹோல் நம்பர். அதனால இந்த எக்ஸ்பிரஷனும் பாலினாமியல். ஓகே, அப்போ எது பாலினாமியல் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து பாலினாமியல் கிடையாது. ஏன் அப்படின்னா வேரியபிள் வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது. ரூட்டுக்குள்ளே இருக்குன்னா இப்போ பாருங்கள், 3 இந்த வேரியபிள் t வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 3t 1/2ன்னு எழுதுவோம். 1/2 அப்படிங்கிறது வந்து ஹோல் நம்பரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதனால இட்ஸ் நாட் அ பாலினாமியல். புரியுதா உங்களுக்கு? அந்த பவர் வந்து எப்போவுமே ஹோல் நம்பராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது பாலினாமியல். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், இது பாலினாமியலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வேரியபிள் வந்து டினாமினேட்டரில் வந்திருக்கு. இப்போது இந்த இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா பாருங்கள், 2/y அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம்? is equal to 2 into 1/y. 1/yன்றதை வந்து நம்ம வந்து நார்மலாக எழுதுறதுக்கு இந்த ஃபார்முலா தெரியுமே, நம்ம வந்து எக்ஸ்பொனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸில் ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல. 1/a is equal to a raised to the power 1ன்னு படிச்சிருக்கோம், -1ன்னு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? 2y பவர் -1ன்னு எழுதுவோம். ஸோ பவர் வந்து மைனஸில் வந்திருக்கு, இது ஹோல் நம்பர் கிடையாது. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இட்ஸ் நாட் அ பாலினாமியல். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ரீசன் வந்து எழுதிடுங்க. எதனால நம்ம பாலினாமியல் இல்லை அப்படின்னு சொல்கிறோன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ அடுத்தது பாருங்கள், இது பாலினாமியலான்னு கேட்டிங்கன்னா இதில் உள்ள வேரியபிள்ஸ் எல்லாத்தோட பவருமே ஹோல் நம்பர் தான். ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? பாலினாமியல்ஸ் இன் ஒன் வேரியபிள். இங்கே இந்த எக்ஸ்பிரஷனில் ஒரு வேரியபிள் மட்டுமா இருக்குது? கிடையாது. என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது? எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, டி இருக்குது. 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? பாலினாமியல்ஸ் இன் ஒன் வேரியபிளான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கிடையாது. அப்போ நம்ம எப்படி எழுதணும்? இட்ஸ் நாட் அ பாலினாமியல்
இது பாலினாமியல் தான், ஆனால் பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள் கிடையாது. இன் ஒன் வேரியபிள், இதில் 3 வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால இது பாலினாமியல் இன் ஒன் வேரியபிள்னு நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோதான் இந்த கொஸ்டின். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். பாருங்க, ரைட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இப்போ 4x², சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதுகிறேன். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்க இந்த நம்பர்ஸ் 4 அப்படிங்கிறதா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ இதுலேயும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 8. இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சம்மில் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்லாம் என்னன்னு உங்களால் சொல்ல முடியும். பாருங்கள், இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை அப்படின்னா, இப்படி இருக்குது அப்படின்னா இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். முன்னால் என்ன சிம்பிள் இருக்கோ அதோட நம்ம சேர்த்து எழுதணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 1. ஓகே, இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா -1. இப்போ இந்த இடம் ஓகே, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? -1 இருக்குது. இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் π/2. இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ன்ற டேர்மே இல்லை, அதோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லாத ஒன்று நம்ம எப்படி எழுதுவோம்? 0. ஸோ அவ்வளோதான். இந்த செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம எழுதி வச்சு இப்போ தேர்ட் கொஸ்டின் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். Give one example each of the binomial of degree 35. பைனாமியல் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இப்போது ஒரு டேர்ம், இப்போ எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு டேர்ம் சொல்லலாம். பக்கத்தில் ஏதாவது ஒரு நம்பர் கூட போட்டுக்கலாம், 3x. இப்போ இது ஒரு டேர்ம். இப்போ இது பக்கத்தில் இதை ஒரு டேர்ம் சொல்கிறோம் இல்லையா, இது கூட ஒய் கூட சேர்த்துக்கலாம். 1 வேரியபிள்ன்றதுனால ஒரு இது மட்டும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி 2 வேரியபிள் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு டேர்ம். இது ஒரு டேர்ம் சொல்லுவோம். பக்கத்தில் ப்ளஸ் 7x. இப்போ இது இன்னொரு டேர்ம். அப்போது இதை வந்து நம்ம ஒரு டேர்மாக இருந்துச்சுன்னா இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மோனோமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சிங்கிள் டேர்ம் என்னன்னு சொல்லுவோம்? மோனோமியல். பக்கத்தில் ஒரு டேர்ம் வருது இல்லையா, 2 டேர்ம் இருக்குல்ல, 2 டேர்மை என்ன சொல்லுவோம்னா பைனாமியல் சொல்லுவோம். இதே இது 3 டேர்ம் இருந்துச்சுன்னா ட்ரைனாமியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பைனாமியல் இவங்க என்ன கேட்டிருக்காங்க? பைனாமியல் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு எத்தனை டேர்ம் இருக்கணும்? 2 டேர்ம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கூட எழுதிக்கலாம். ஓகே, இந்த பைனாமியலோட டிகிரி எத்தனை தான் இருக்கணுமா? 35 இருக்கணுமா? அப்போ வேரியபிளோட பவர் என்னன்னு போடுறோம்? 35. இந்த ஹையஸ்ட் பவரை தான் நம்ம வந்து அந்த பைனாமியலோட டிகிரின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சும்மா எக்ஸு பவர் 2 கூட போட்டுக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா இந்த பைனாமியலோட டிகிரி என்னன்னு கேட்டோம்னா ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது? 35. அப்போ இதுதான் எக்ஸாம்பிள். 1 எக்ஸாம்பிள் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த எக்ஸாம்பிள். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க? மோனோமியல் சொல்லியிருக்காங்க. மோனோமியல்னா என்னது? சிங்கிள் டேர்ம். அதோட டிகிரி என்னவா இருக்கணும்? 100 இருக்கணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 7y100. இதோட பவர் என்னது? 100. இப்படி நம்ம எழுதுனோம்னா, ஏன்னா அது மோனோமியல், ஒரே ஒரு சிங்கிள் டேர்ம் தான் இருக்கணும். அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம 4th சம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரைட் த டிகிரி. டிகிரினா என்னது? வேரியபிள்ஸோட பவரை தான் நம்ம வந்து டிகிரின்னு சொல்லுவோம். ரைட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். இந்த பாலினாமியல்ன்றது இது எல்லாம் சேர்ந்தது. இந்த பாலினாமியோட டிகிரி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வேரியபிள்ஸோட பவரை தானே நம்ம பார்ப்போம். வேரியபிள்ஸோட பவர் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் இந்த பாலினாமியலோட டிகிரின்னு நம்ம சொல்லணும். அப்போ ஹையஸ்ட் பவர் இங்கே என்ன இருக்குது? இதில் 1 இருக்குதுன்னு அர்த்தம். 1 2 3. அப்போ ஹையஸ்ட் பவர் என்னது? 3. இதுதான் இந்த பாலினாமியலோட டிகிரி. ஓகே, பாலினாமியல்ன்றது என்னது? இந்த 3 டேர்ம் சேர்ந்தது தானே பாலினாமியல் சொல்லுவோம். இந்த பாலினாமியலோட டிகிரினா ஹையஸ்ட் டிகிரி, ஹையஸ்ட் பவர் தான் அதோட டிகிரி. அப்போ 3. இப்போ இந்த பாலினாமியலோட டிகிரி என்னன்னு கேட்டிங்கன்னா 2. ஓகே, இப்போ இந்த பாலினாமியலோட டிகிரின்னு கேட்டிங்கன்னா இந்த இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து 1.
இப்போ இந்த பாலினாமியலை வேரியபிளே கிடையாது, ஆனால் டிகிரின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ இல்லாத உடனே நம்ம எப்படி எழுதுவோம்? 0. ஓகே, இப்போ நம்ம 5th சம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிளாஸிஃபை த ஃபாலோயிங் as லீனியர், குவாட்ராட்டிக் அண்ட் கியூபிக் பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லீனியர்னா என்ன? அந்த வேரியபிளோட ஹையஸ்ட் பவரே ஒன்றா தான் இருக்கணும். பாருங்கள், இப்போது x1 ஹையஸ்ட் பவர் என்னவா இருக்கணும்? 1 இருந்துச்சுன்னா அது லீனியர். ஓகே, இதுவே இது பவர் 2 இருந்துச்சுன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், 3 இருந்துச்சுன்னா கியூபிக் பாலினாமியல்னு சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ இந்த சம் செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தோன்னு சொல்லிடலாம் இதில் எதெல்லாம் குவாட்ராட்டிக் பாலினாமியல், லீனியர் பாலினாமியல், அப்புறம் கியூபிக் பாலினாமியல்னு. இப்போ பவர் என்ன இருக்குங்க? 2 இருக்குது. அப்போ இது என்னது? குவாட்ராட்டிக் பாலினாமியல். இப்போ இங்கே பவர் என்ன இருக்கு? ஹையஸ்ட் பவர் 3. ஓகே, அப்போ இது கியூபிக். இங்கே பாருங்க, இங்கே 2. ஓகே, அப்போ இது குவாட்ராட்டிக். இப்போ இங்கே பவர் என்ன இருக்கு? 1. அப்போ இது லீனியர். இங்கே பவர் என்ன இருக்கு? 1. இப்போ இதுவும் லீனியர். இங்கே பவர் என்னவா இருக்கு? 2. அப்போ இது என்ன சொல்லுவாங்க? குவாட்ராட்டிக். இப்போ இங்கே பவர் 3. அப்போ இது கியூபிக். அவ்வளோதான், நம்ம ஈஸியாக இந்த பாலினாமியலை கிளாஸிஃபை பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். இனி நம்ம எக்ஸசைஸ் 2.2 எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.